ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் குல்ஷன் குரோவர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் வெள்ளை தோலுக்கு அடிமையாகி போயிருக்கிறார். இது உண்மையா? நீங்க நல்லபடியா மும்பை பிலிம் இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. 350 படங்கள்ல நீங்க வேலை செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா உங்களோட அப்சஷன் அது ஹாலிவுட் படங்கள்ல தான் இருக்கு. அதாவது ஒயிட் ஸ்கின் ஆளுங்க மேல இருக்கு. நான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு புதிய பாதைய திறந்தேன்னா, இங்க நம்ம வெற்றி பெற்றிருந்தாலும் கூட, இங்க நம்ம வீடு, நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரிய விட்டு விலகாம, நான் வெளிநாட்டுக்கு போனேன். அங்க போய் அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணுனேன். அதாவது இந்தியன் ஆக்டர்ஸ்க்கும் வெளிநாட்டு படத்துல நடிக்கிற எல்லா திறமையும் இருக்குன்னு. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தது. நம்ம படங்கள்ல ஆக்டிங் லவுட் ஆக்டிங்னு நினைக்கிறாங்க. நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசுவோமா பேச மாட்டோமா அப்படின்னு சந்தேகம் அவங்களுக்கு. நான் அந்த இடத்துக்கு போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, எனக்காக மட்டும் இல்லாம எனக்கு பின்னாடி வரப்போறவங்களுக்கும் பல பேருக்கு நான் பாதையை திறந்தேன். நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட டேலண்ட், நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரிய பத்தி அவங்களுக்கு புரிய வச்சேன். அத நீங்க ஒயிட் ஸ்கின் அப்சஷன்னு சொன்னீங்கன்னா, நீங்க இதை எப்படி வேணாலும் சொல்லுங்க, அத பத்தி நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். இத நான் ப்ராக்ரஸா தான் நினைக்கிறேன், ஒரு லாஜிக்கல் growth-ஆ தான் நினைக்கிறேன். அங்க வெளிநாட்டு படங்கள்ல நீங்க நடிக்கிறதுக்காக நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருந்தது. முதல் தடவை நீங்க போனப்போ உங்க பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு உங்க ஐடி கார்டையும் வாங்கிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னது ஒரு விதத்துல உண்மைதான். அதாவது இம்ப்ரெஷன் எப்படி இருந்ததுன்னா, என்னோட முதல் படம் ஜங்கிள் புக். அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மிஸ்டர் குரோவர் நீங்க வந்தோன்னு உங்க பாஸ்போர்ட்டை நாங்க வாங்கி வச்சுப்போம், ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு திரும்ப தருவோன்னு. நான் சரின்னு சொன்னேன். நான் போய் சேர்ந்ததும் பாஸ்போர்ட்டை அவங்க கையில கொண்டு போய் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட கேட்டேன், 2-3 நாள் என்ன கண்காணிச்சுட்டு வேற இருந்தாங்க, இவன் டைமுக்கு சரியா வரானா இல்லையான்னு, என்னோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. அதுக்கு காரணம் மீடியா. அவங்க பாலிவுட் ஸ்டார்ஸ பத்தி நிறைய கதைகள் பேப்பர்ல படிச்சிருக்காங்க, இல்லனா அரசல் புரசலா அதை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. தட் கேன் பி ரிலைட். அவங்களுக்கு டைமிங் ப்ராப்ளம் இருக்கு. திடீர்னு நைட் எந்திரிச்சு சொல்லுவாங்க, நோ ஐ எம் கோயிங் டு இந்தியா, எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் வருது, எங்க அம்மா சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, இங்கே ஷூட்டிங் நின்னு போயிரும். இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பயத்தால தான் அவங்க என்னோட பாஸ்போர்ட் வாங்கி வச்சாங்க. அண்ட் இது இழிவுபடுத்துற விஷயம் கிடையாது. அவங்க என் கூட வேலை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இந்தியன் பாலிவுட் ஆக்டர்ஸ் கிட்டயும் ரொம்ப ப்ரொஃபஷனல் இருக்கு, ரொம்ப திறமையும் இருக்கு, அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். இது உண்மைதானா? அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களை ஆக்டரை விட ஏஜென்ட்டா மாத்திட்டாங்களாமே. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்திய அரசாங்கம் எனக்கு பரிசு தரணும், ஹானர் தரணும் ஃபார் பீயிங் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா. உங்களை பிராக் பிட்டுக்கு ஹீரோயினை தேட சொன்னாங்களாமே. நான் இங்க பாலிவுட்ல வேலை பார்க்கறேன். அவங்களுக்கு என்ன தெரியும், என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி இமெயில் பண்ணி கேட்பாங்க, இந்தியால இங்க ஷூட்டிங் பண்ண முடியுமா, இப்படி ஒரு ஹீரோயின் கிடைப்பாங்களா, இல்ல இப்படிப்பட்ட டெக்னீஷியன்ஸ் கிடைப்பாங்களா. இது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா என்னோட நம்பிக்கை என்னன்னா, நம்ம நாட்டோட டேலண்ட்ஸ் அது எல்லாரோட சிறந்தது. ஒயிட் ஸ்கின் அப்சேஷனை பத்தி பேசுறேன். அப்புறம் உங்க போட்டோஸ் யாரு கூட பத்திரிக்கையில் அச்சடிக்கப்பட்டிருக்கோ அவங்கள பத்தியும் பேசுறேன். ஒரு தடவை பெமேலா ஆண்டர்சனோட உங்க போட்டோஸ் பத்திரிக்கையில வந்தது. இன்னொரு முறை கோல்டி ஹானோட உங்க போட்டோ வந்தது. நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அங்க நட்பு வளரும், நண்பர்களாவும் வரது போறது இருக்கும். அது அவங்களோட பெருந்தன்மை தான் சொல்லணும். என்ன அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் கூட அவங்க கூட போறது, வெளியே போறது, வரது, அப்புறம் என்ன டின்னருக்கு கூப்பிடுறது, இந்த மாதிரி எங்க நட்பு வளர்ந்துருக்கு, உறவு வளர்ந்துருக்கு. அவங்க இந்தியா வரும்போது, அவங்க இந்தியா வரணும்னு நினைச்சா அவங்க என்கிட்ட கேட்பாங்க, வெதர் எப்படி இருக்கு, எங்க வந்தா நல்லா இருக்கும். சோ ஐ திங்க் இது நட்பு ரீதியான ஒரு உறவு முறை. கூட அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க வெதரை கேட்கிற மாதிரி தெரியல. இத பார்க்கும்போது நீங்க தான் வெதர் கேட்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு ட்ரெஸ் இவ்வளவு கம்மியா போட்டிருக்கீங்க? அதாவது ரஜத் சார், எல்லா வகையான உறவுகளும் உண்டு. அத மீடியா வெவ்வேறு வகையா புரிஞ்சுக்கிட்டு எழுதுவாங்க. எனக்கு அவங்க கூட ஒரு நட்பு இருக்கு. சப்போஸ் நான் அங்க போறதா இருந்தா, காதி கிராம் உத்தியோக்ல இருந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல இருந்து சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி கொண்டு போய் கொடுப்பேன். கோல்டிகான்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது. நான் இந்த கோல்டிகானுக்கு ஒரு காக்ரா சோலி, அதாவது இந்த காதி, அதை பிரசன்ட் பண்ணேன் அவங்களுக்கு. அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி உடனே அதை போட்டுக்கிட்டாங்க. கொஞ்சம் நீளமா இருந்ததுனால அதை கட் பண்ணிக்குவான்னு கேட்டாங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க இமெயில் பண்ணாங்க, இதை நான் பல்லான ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போறேன். நான் அடுத்த நாள் பார்க்கும்போது பத்திரிக்கையில அந்த போட்டோஸ் கூட வந்திருந்தது.
அதாவது விநாயகரோட பேக், விநாயகரோட பெண்டன்ட், இந்தியன் மியூசிக் இதையெல்லாம் நான் அவங்களுக்கு கிஃப்டா வாங்கிட்டு போய் கொடுப்பேன். அது மூலமா ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கும். இது எந்த ஊர்ல பண்றாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, எங்க கிடைக்கும், இந்த கார்டுக்கு என்ன அர்த்தம். நான் இன்னொன்னும் கேள்விப்பட்டேன். பிரின்ஸ் சார்ல்ஸ்க்கு நீங்க ராம்நாம் குர்தா வாங்கிட்டு போய் கொடுத்திருக்கீங்க. நான் பிரின்ஸ் சார்ல்ஸ்க்கு நிறைய பாலிவுட் பிலிம்ஸ், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவோட இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் குர்தாஸ், அதாவது பாத்தீங்கன்னா அதுல மந்திரம்லாம் எழுதியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய பிரசன்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இதுவும் உங்களோட ஒயிட் ஸ்கின் அப்சஷன் தானா? நீங்க அடிக்கடி பிரின்ஸ் சார்ல்ஸை சந்திக்க போறது? சார், நான் பிரின்ஸ் சார்லஸோட பர்சனாலிட்டியை ரொம்ப அட்மையர் பண்றேன். பிரின்ஸ் சார்ல்ஸ் எது செஞ்சாலும் அதுல சேரிட்டி கண்டிப்பா இருக்கும். அவர் செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு கண்டிப்பா இருக்கும். உங்களோட இந்த ஈர்ப்பை பத்தியும் உங்களோட இந்த அப்சஷனை பத்தியும் மக்கள் மனசுல என்ன கேள்வி இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. நீங்க கேளுங்க சார். என்னோட கேள்வி என்னன்னா, இந்தியன்ஸ் அவங்கள ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் என்ன சார்? நீங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றீங்க. நாம யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. அப்போ நம்ம எதுக்காக ஃபாரின்ல போய் ப்ரூவ் பண்ணணும்? ஹாலிவுட்ல இருந்து இந்தியாவுக்கு யாரும் ப்ரூவ் பண்ணலையே. உண்மையை சொல்ல போனா இது வரைக்கும் நம்ம ஆளுங்க யாரும் அங்க போனதில்ல. இப்ப நம்ம போக ஆரம்பிச்சிருக்கோம், அவங்களும் இங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு ஆக்டரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாலிவுட்ல நாங்க நடிச்சே ஆகணும்னு. நம்ம படத்தோட பாட்டெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும்னு சொல்லுவாங்க. திடீர்னு பொண்ணுங்க ஓடி டான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும்னு. சோ அவங்களும் இங்க வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க கேட்கலாம். உங்களுக்கு இது வரைக்கும் தோணலையா நம்ம நிறைய கெட்டதா செஞ்சிருக்கோம், ஒரு நல்லதும் செய்யலன்னு? நீங்க பாலிடிக்ஸ்ல சேரணும்னு விருப்பம் இல்லையா? நீங்க சொல்லிருக்கீங்க இந்த நாட்டு மக்கள் வெளிநாட்டு மக்களோட அன்பு உங்க கூட இருக்குன்னு. அவங்க உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போகாம இங்கேயே இருந்து மக்களுக்கு சேவை செய்யலாம்ல. யங் மேன், நீங்க என் ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா எனிமியா இருக்கீங்க. நீங்க என்னோட எதிரி. வேற ஏதோ எதிரி தான் என்கிட்ட அனுப்பியிருக்காங்க. ஒரு கலைஞன், நான் இந்த வார்த்தையை முழுசா நம்புறேன், ஒரு கலைஞன் ஒரு கலைஞனாதான் இருக்கணும், எல்லோருக்கும் சொந்தமானவன். பாலிடிக்ஸை விட்டுருங்க, ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல என்ன நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. வாய்ப்பே இல்ல. நெவர் எவர்.